இன்றைக்கு நாம் ஏசாயா 5ஆம் அதிகாரத்தை தியானிப்போம். ஆண்டவருக்கே மகிமையும் கனமும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. முதல் 4 அதிகாரங்களில் ஆண்டவர் ஏசாயாவுக்கு வெளிப்படுத்திய தீர்க்க தரிசனங்களுக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் செவி கொடுக்கவில்லை. எனவே ஏசாயா தீர்க்கதரிசி ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் மீது செலுத்தப் போகும் கோபாக்கினையை நேசருக்கேற்ற ஒரு பாடலாக இயற்றுகின்றார். என் நேசருக்கு ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது, அதை வேலி அடைத்தார், கற்களை பொறுக்கினார், திராட்சை செடியை நாட்டினார், நீர் பாய்ச்சினார், களைகளை கொத்தினார், கோபுரத்தை கட்டினார், ஆலையை உண்டு பண்ணினார், நல்ல திராட்சை பழங்களை கொடுக்கும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. பிரயோஜனமற்ற இந்த திராட்சை தோட்டத்திற்கு நான் செய்யப் போவதை அறிவிப்பேன். வேலியை தகர்ப்பேன், அது மேய்ந்து போடப்படும். அடைப்பை தகர்ப்பேன், மிதியுண்டு போகும். களை கொத்தாமல் விட்டு விடுவேன். முச்சிடியும் நெரிஞ்சிலும் நெருக்கி போடும். மழை பெய்யாதபடிக்கு மேகங்களுக்கு கட்டளையிடுவேன். என் ஜனமாகிய இஸ்ரவேல் என்னும் திராட்சை தோட்டமே, நீ கசப்பான பழங்களை தந்தாய். எனவே நீ சிறைப்பட்டு போகும் நேரம் வந்தது. பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் உன்னை சிறைப்பிடித்து செல்வான். அவனுடைய வீரர்களில் விடாய்த்தவனும் இல்லை, இடறுகிறவனும் இல்லை, தூங்குகிறவனும் உறங்குகிறவனும் இல்லை. அவர்கள் இடுப்பின் கச்சை அவிழ்வதும் இல்லை, பாதரட்சைகளின் வார் அருந்து போவதும் இல்லை. அவர்கள் அம்புகள் கூர்மையானது, அவர்கள் வில்லுகள் நாணேற்றப்பட்டவைகள், அவர்கள் குதிரைகளின் குளம்புகள் கற்பாறை போன்றவைகள், அவர்கள் உருளைகள் சுழல் காற்றுக்கு ஒத்தவைகள். சிங்கத்தைப் போல் கெர்ச்சிப்பார்கள், பால சிங்கங்களைப் போல உருமுவார்கள். இஸ்ரவேல் என்னும் இரையை பிடித்து தப்புவிக்கிறவன் இல்லாமல் அதை எடுத்துக்கொண்டு போய்விடுவார்கள். என் ஜனங்கள் இவ்வாறு பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போவார்கள். பட்டயம் அவர்களை உருவி போகும். கொள்ளை நோயினால் மடிவார்கள். பூமியின் 4 திசைகளிலும் சிதறடிக்கப்படுவார்கள். இத்துடன் ஏசாயா 5ஆம் அதிகாரம் முடிவடைகிறது. கர்த்தர் தாமே நம் எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.